கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 33:5. கர்த்தர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது கர்த்தருடைய சீயோனா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சீயோனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் கர்த்தர் சீயோனின் வாசஸ்தலங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் என்று உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நாமெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனாக இருக்கிறோம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சீயோனை குறித்து, அதாவது நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்மெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆண்டவரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சீயோனாக இருக்கிறோம். அவர் வாசமணுகிற ஸ்தலமாக இருக்கிறோம். ஆமென். அப்போ அவர் வாசமணுகிற ஸ்தலத்துக்கு விரோதமாக அநியாயங்களும் அநீதிகளும் நமக்கு இழைக்கப்பட்டு இருக்கலாம். ஆமென். நம்ம ஆண்டவருக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கும்போதே உங்களுக்கு பல பேர் அநியாயம் அநீதிகளை இழைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் அவர் பார்க்காதவர் போல இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய வேலை, கர்த்தருடைய நாள் என்ற ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை உண்மையாய் தேடி அவரை சேவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாள் என்று ஒன்று வருகிறது. அந்த கர்த்தருடைய நாள் என்ற ஒன்றில் கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விரும்பி தெரிந்து கொண்ட சீயோனாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். ஆமென். நீதி நியாயத்தை ஒரு காரியத்தில் மட்டும் செய்ய மாட்டார். இன்னும் நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிற எந்த காரியத்திலையுமே நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, ஆண்டவருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்குற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் என்ற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் கர்த்தர் உங்களை நீதியாலும் நியாயத்தாலும் நிரப்புவாராம். ஆமென். அப்போ பாருங்கள், ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இழைக்கப்பட்ட எல்லா அநீதிகளுக்கும், ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இழைக்கப்பட்ட எல்லா அநியாயத்திற்கும் கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்களுக்கு நீதிகளை செய்து நியாயங்களை செய்து உங்களை நீதியினாலும் அவருடைய நியாயத்தினாலும் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் கர்த்தருடைய நாள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த நாளை நிச்சயமாகவே குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் சமீபித்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாளில் உங்கள் காத்திருப்புக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகும். உங்கள் காத்திருப்புக்கெல்லாம் ஒரு களிப்பு உண்டாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட எல்லா அநீதிகளுக்கும் கர்த்தர் நீதி செய்வார். உங்களுக்கு இழைக்கப்பட்ட எல்லா அநியாயங்களுக்கும் கர்த்தர் நியாயம் செய்கிற தேவனாக, அவருடைய சன்னதியில் இருக்கிற உங்களுடைய நியாயம் உங்களுக்காக வெளிப்படுத்தப்படும். வெளியரங்கமாய் தேவன் உங்களுக்கு பலனளிக்க ஆரம்பிப்பார். ஆமென். இதுவரைக்கும் அந்தரங்கத்தில் உங்கள் கூட இப்படி பேசிக்கிட்டே இருக்காருல்ல, பேசிக்கிட்டே இருக்கிற தேவன் பேசிக்கிட்டே மட்டும் இருக்க மாட்டார். அவர் என்னெல்லாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரோ அதையெல்லாம் செயல்பாட்டுகளை கொண்டு வந்து, செயல்முறையில் கொண்டு வந்து அதை மகிமையாய் நிறைவேற்றி அவருடைய நாமத்துக்கு மகிமையையும் உங்கள் பேருக்கு பெருமையையும் நிச்சயமாக உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நீதி செய்ய போகிறார், நியாயம் செய்ய போகிறார். ஏனென்றால் நீங்கள் அவரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சீயோன். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா, கோடி நன்றிகள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தராகிய தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. யார் யாரெல்லாம் நீதிக்காக நியாயத்துக்காக உம்மிடத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்களோ, காத்திருப்புக்கெல்லாம் ஒரு முடிவும் ஒரு களிப்பும் ஆண்டவரே, பிள்ளைகளை அவர்களுடைய நீதி நியாயத்தை செய்து நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும்படியாக நாங்கள் செபித்து உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீதி நியாயங்களால் எங்களை நிரப்புவீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.